24/9/2025 அன்று துப்பாக்கி ரவைகள், துப்பாக்கிகள், போதைப் பொருட்களோடு பெண்கள் உட்பட்ட 2 வெலிகம பிரதேசத்திலே கைது செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று இப்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னகோன் வெலிகம பகுதியில் கொட்டல் அருகில் 2023 நடந்த துப்பாக்கி சூட்டு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒருவர் இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றமை அப்பிரதேச மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். எங்களுடைய கட்சியில் யாரும் பாதாள உலக குழுவோடு தொடர்பானவர்கள் யாரும் இல்லை என்று. அப்படி என்றால் அறக்கட்டா இலங்கையில் யார்? அவர் ஒரு புனிதரா அல்லது அவர் ஒரு சமூக சேவையாளரா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. இவ்வாறான ஒரு பின்னணி உடையவரை ஐக்கிய மக்கள் சக்தி எந்த அடிப்படையில் வெலிகம பிரதேசத்தில் ஒரு பிரதேச சபையின் தவிசாளர் வேட்பாளராக நிறுத்தியது என்பது எல்லோரிடம் இருக்கக்கூடிய பலத்த சந்தேகமாக இருக்கின்றது. இவ்வாறான பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது வெலிகம பிரதேச சபையின் தவிசாளரின் படுகொலையின் பின்னர். அவர் ஓர் பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தருடன் தொடர்பில் இருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் தங்களுடைய கட்சியில் இவ்வாறான செயற்பாடுகளோடு தொடர்பான யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது. இவற்றை கண்டுபிடிப்பதற்கான விசேட போலீஸ் குழுக்கள் எல்லாம் அமைத்திருப்பதாக அரசாங்க தரப்பில் கூறுகின்றன. இவை இன்று கொழும்பை அதிர வைத்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது. கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரு துப்பாக்கி சூடுகள் இல்லாத ஒரு கலாச்சாரம் இலங்கையில் இருந்தமையும் திடீரென துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக ஒன்றாக இருக்கிறது. அப்படியாயின் பாதாள உலக குழுவின் இன்னும் பல முக்கியஸ்தர்கள் இருக்கின்றார்களா அல்லது இந்த துப்பாக்கி சூட்டின் பின்னணியில் அரசுக்கு என்ன செய்தியை கூறுவதற்கு முற்படுகிறது அந்த பாதாள உலக குழு அல்லது இலங்கையில் ஆபத்தான நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற தகவல் தான் மேலதிகமாக இருக்கின்றது. அப்படியாயின் ஹரக்கட்டா அவர்களுடைய தொடர்பில் இருந்த குறித்த பிரதேச சபையின் தவிசாளரின் தொடர்பு வெளியே தெரிந்துவிடும் என்பதனால் யார் இந்த காரியத்தை செய்தது? ஒருவேளை ஹரக்கட்டா அவர்களுக்கு நெருங்கியவர்கள் செய்தார்களா அல்லது மிக முக்கிய அரசியல் புள்ளிகள் இதில் சிக்க போகின்றன என்கின்ற ஒரு தகவலை அரசு தொடர்ச்சியாக கூறி வருகின்றது. இந்த 2 கைதுகள் 3 கைதுகள் அல்ல, பல கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும். இதன் பின்னணியில் அரசியல் முக்கியஸ்தர்கள் பலர் இருக்கின்றார்கள், விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் பிரதேச சபையின் தவிசாளரின் கொலையில் அரசியல் முக்கிய புள்ளிகள் மறைந்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் பலமாக எழுப்பப்படுகிறது.